வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லன்ச் டைம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடைக்கு பொரியலுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் மெயினானது வந்து வெங்காயம் தான். ஸோ அதை வந்து நிறையா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 3 பர்னர் இருக்கங்காட்டி ஒருதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு, இன்னொன்று வந்து சாப்பாடு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான காய்கறி வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் வந்து எங்கள் மரத்துலேயே காய்ச்சங்காட்டி அந்த முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய், கேரட், பொட்டேட்டோ போட்டு சாம்பார், பிரிஞ்சால்லாம் போட்டு சாம்பார். அது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வடை பருப்பு ப்ளஸ் அது கூட வந்து உளுத்தம்பருப்பு வடையும் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பாயாசம், அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாயாசம் தான், ஜவ்வரிசி பாயாசம் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நியர்லி 1 hour பக்கம் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறங்காட்டி சீக்கிரமாக எங்கள் மம்மி வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 hour ப்ரிப்ரேஷனை கட் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு 1 hour ஆகிடும். சாலிடாக 1 hour பக்கம் நாங்கள் நின்று ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணவே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எந்த டஸ்ட்டுமே இருக்காது. ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெசல்ஸ் வந்து நிறைய இருந்தாலுமே அதை வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிவிடுவேன். நார்மலாகவே குக் பண்ணுறப்போ அப்படி தான் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் அது பண்ண மாட்டோம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வடைப்பருப்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வடைப்பருப்பு இது தான். இந்த சட்டி தான் வந்து நான் உங்களை வந்து வீடியோவில் காமிச்சிருந்தேன். அந்த சட்டி செம்ம சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு வடை பொரிக்கிறதுக்கோ நல்லா வந்து பெருசாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது வந்து ப்ரிப்பேர் பண்ண சாம்பார், இது வந்து சிக்கன் குழம்பு. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சைட் பை எடுத்து வச்சுருவோம். ஸோ இது வந்து உளுந்தம்பருப்பு வந்து போட்டுட்ருக்காங்க மம்மி. வடைப்பருப்பு வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அது போக இது வந்து பார்த்திங்கன்னா கச்சாயம், கோதுமை கச்சாயம். இது ஆக்சுவலாக கோதுமை கச்சாயம் பண்ணோம். ஸோ கோதுமை கச்சாயம் பண்ணுறதுக்கும் அந்த உளுந்த வடையை போட்டுட்டு கச்சாயம் போடுறதுக்காக அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சைட் பை சைடாக எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுருவோம். அதே போக பாயாசத்துக்கும் நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ பாயாசம், ஸோ பொரியல், வடைப்பருப்பு, பாயாசம், சிக்கன் குழம்பு, சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ செம்ம எம்மியாக எங்கள் மம்மி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.